கபினி சொல்லிட்டு இருந்தல, நான் அது புக் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப் கூட்டிகிட்டு போகணுன்னு புக் பண்ணது தான் இந்த கபினி சஃபாரி ட்ரிப்பு. ஒன் டே இன் ஜங்கிள் லாட்ஜஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் எப்படி இருந்தது அண்ட் எவ்வளோ பட்ஜெட்டில் இந்த ட்ரிப்பை முடித்தோம், வர்த்தாக இருந்ததா, என்னென்ன அனிமல்ஸ்லாம் பார்த்தோன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மைசூர்லேருந்து ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் பண்ணால் ஜங்கிள் லாட்ஜஸ் அண்ட் ரெசார்ட்ஸ் கபினி ரிவர் லாட்ஜுன்ற இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். இது வந்து கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ லிமிட்டட் அவைலபிலிட்டி தான் இருக்கும். இங்கே உள்ளே போயிட்டு செக்இன் பண்ணோடனே அங்கே இருந்தவங்க வந்து அந்த இடத்த பற்றின ஒரு டூர் கொடுத்தாரு. But sighting is a luck, matter of luck. Forget it. Just enjoy nature and everything. Okay. அனிமல்ஸை ஸ்பாட் பண்ணுறது வந்து மியர் லக்கு தான். ஆனால் அந்த வீக் வந்து அவங்க பார்த்த அனிமல்ஸ் எல்லாம் இந்த போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே எங்களுக்கு அலாட் பண்ணியிருந்த எங்கள் டென்ட்டுக்கு போயிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மகாராஜா, வைஸ்ராய் டென்ட், டாமெட்ரின்னு நிறையா பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜஸ் எல்லாமே ஆனால் பர் ஹெட் காஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ எதுவுமே ரூம் பேஸ்ட் அந்த மாதிரி இல்லை. எங்களுக்கு அலாட் ஆகியிருந்த இந்த டென்ட் 5க்கு போய் நாங்கள் லக்கேஜஸ்லாம் வச்சு செக்இன் பண்ணிட்டோம். இந்த டென்ட்லேருந்து கபினி ரிவர் ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர்ஸ் வாக் பண்ணால் அங்கே ரிவருக்கு போயிடலாம். இந்த டென்ட்டுக்குள்ளே ஆனால் ஏசி கிடையாது. மகாராஜா பேக்கேஜில் மட்டும்தான் ஏசி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பட் வந்து எங்களுக்கு இது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரிலாம் இல்லை. நாங்கள் மே எண்டில் போயிருந்தோம். பட் ஸ்டில் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிறனால ஏர் கூலர் அண்ட் ஃபேனே போதுமாக தான் இருந்தது. அண்ட் இந்த ரூமுமே வந்து ஓரளவுக்கு நல்லா சொஃபஸ்டிகேட்டடாகவே தான் இருந்தது. டென்ட்னால் ரொம்ப எதுவுமே இல்லாமல் இருக்கும்னு நான் பயந்துட்டு இருந்தேன். பட் அந்த மாதிரி இல்லை, கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. ஸோ இங்கே போய் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இவங்களே வந்து அன்றைக்கி என்னென்னலாம் பண்ண போகிறோன்ற பிளான் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸு. சஃபாரிக்கு வந்து நம்ம ஃபாரஸ்ட் ஃப்ரெண்ட்லி கலர்ஸில் தான் ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம். ரொம்ப பிரைட்டாக பண்ணுறது, அப்புறம் அனிமல்ஸ் எல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான கைட்லைன்ஸ் இதெல்லாம் இந்த பேப்பரில் போட்டிருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போய் சாப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் லஞ்சு வெஜிடேரியனில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. சாலடு, ஐஸ்கிரீம் நிறையாவே இருந்தது. பட் நான்வெஜ்ஜில் கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருந்தது. ஃபுட்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அண்ட் இந்த பேக்கேஜ்குள்ளே ஃபுட்டு, சஃபாரி எல்லாமே இன்க்ளூசிவாக தான் வரும். 2 சஃபாரி, ஃபுட்டு, ஸ்டே எல்லாமே சேர்த்தது தான் இந்த பேக்கேஜ். சாப்பாடுமே வந்து நல்லாவே இருந்தது, வெஜிடேரியன். அதுக்கப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியில் சும்மா என்னெல்லாம் இருக்குதுன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் இந்த ஒரு பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் இன்னொன்று தனியாக இருந்தது. இங்கேயுமே வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸஸ் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. அங்கே போயிருந்த டைமில் பயங்கர க்ரௌடாக இருந்தது. அண்ட் இதெல்லாம் ரொம்ப ஃபுல்லாக இருந்தது ஈவினிங்க்கு மேலே. ஸோ இந்த மாதிரிலாம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரிவருக்கு போய் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 o'clock ஷார்ப்பாக சஃபாரி. நாங்கள் இதெல்லாம் போகும்போது மணி 2:45 அந்த மாதிரி இருக்கும். சரி 3 மணிக்கு தானேன்னு அசால்ட்டாக விட்டோம். அப்புறம் பார்த்தா சஃபாரியில் நல்ல சீட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இதெல்லாம் இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஏர்லியாக போயிடுங்க. அப்போ தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற சீட்ஸ்லாம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் ஜங்கிள்குள்ளே போயிட்டோம். ஒரு 3 hours சஃபாரி. அந்த டிரைவரும் நிறைய இடத்துல ஸ்டாப் பண்ணி எதாவது அனிமல் வருமானலாம் பார்த்தாரு. பட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் பெருசாக நிறைய அனிமல்ஸ் பார்க்கல. டீர் பார்த்தோம், அதுக்கப்புறம் லங்கூர்ஸ்லாம் பார்த்தோம், அப்புறம் மயில் பார்த்தோம், தூரத்தில் சில வைல்ட் டாக்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். பைனாகுலரில் தான் பார்க்கவே முடிஞ்சுது. ஸோ வீடியோவில் என்னால் அதெல்லாம் காட்ட முடியல. ஒரு லங்கூர் வந்து ஒரு குட்டியும் அதோட அம்மாவும் விளையாடிட்டு இருந்தது. அதை பார்க்கவே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. இது போய் அதை பக்கத்தில் கட்டி பிடிச்சிட்டே இருந்தது. அதை தள்ளி தள்ளி விட்டே இருந்தது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது.
லாஸ்ட்டில் வந்து அதுவே அதை கட்டி பிடிச்சிருச்சு இங்கே வா அப்படின்னு. ஸோ அவ்வளோதான், பெருசாக எந்த அனிமலும் பார்க்கலையேன்னு ஒரு வருத்தத்தோட சும்மா அங்கே எங்கள் டென்ட் கிட்டேருந்து நடந்து போயிட்டு அங்கே இருக்கிற ரிவர் எல்லாம் பார்த்து கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சன்செட்டை பார்க்க. ஒரு பக்கம் சன்செட்டு, இன்னொரு பக்கம் மூன் ரைஸு, அப்படியே அந்த ஸ்கையோட கலர்ஸுப்பா. அப்புறம் நாங்கள் தயிர் சாதத்தை சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த தப்பை திரும்ப பண்ணிடக்கூடாதுன்னு போட் சஃபாரிக்கு ஏர்லியாக எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே போய் நல்ல சீட்டாக பார்த்து பிடிச்சிட்டோம். போட் சஃபாரியும் மார்னிங் ஒரு 6:30லேருந்து 9:30 வரைக்கும் இருந்தது. காலையில் சன்ரைஸு, அந்த ஸ்கைஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போட்டில் போயிட்டு இருந்தால் நிறைய க்ரொக்கடைல்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வைல்டு போர்ஸ் பார்த்தோம், காட்டு பன்னி. அதெல்லாம் ஜாலியாக அங்கே அப்படியே மேய்ஞ்சிட்டு அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. ஆனால் நாங்கள் எங்கள் லக்கா என்னன்னு தெரியல, பெரிய இது நிறையா நாங்கள் ஸ்பாட் பண்ணல. ரொம்ப தூரத்தில் வைல்ட் டாக்ஸ் வந்து ஒரு மானை ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அதையும் என்னால் கேமராவில் கேப்சர் பண்ண முடியல. ஆனால் டைகர், பேந்தர் எல்லாமே இந்த கபினி ஜங்கிள்குள்ளே இருக்கும். ஆனால் நாங்கள் எதுவுமே பார்க்கல. அங்கே இருக்கிறவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, அனிமல்ஸ் பார்க்குறது வந்து இட்ஸ் மியர்லி லக்கு தான், நம்ம வந்து நினச்சப்பெல்லாம் பார்க்க முடியாது, அது வந்து ஜூ கிடையாதுல்ல. ஸோ அதுதான் ஃபாரஸ்ட்டோட பியூட்டியே. அது மாதிரி ஓப்பன் மைண்டோட இதை போய் என்ஜாய் பண்ணிட்டு வரணுன்னா வரலாம். ஆனால் ஒன் டே எங்களுக்கு பத்தவே இல்லை. போட் சஃபாரியை முடிச்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. இவ்வளோ காசு கொடுத்து ஒரு டைகர், பேந்தர்லாம் பார்த்துருந்தா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சே பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்க்கு போயிருந்தோம். நான் சீக்கிரமே அந்த வீடியோவையும் போஸ்ட் பண்ணுறேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு ஒரு பாடம் தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது தான்.